கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில கூட ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்ததான வழிகாட்டினதான போதனைகளை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கின்ற வேளையில சாந்த குணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறதான வார்த்தைகள் என்னவென்று சொன்னால் 4:2-3 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவை தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களே நாம் மிக மிக அதிகமாக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் நம்மிடத்துல பெரிய உத்தரவாதங்களை எதிர்பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். எல்லா காரியத்திலும் அடிப்படையாக அன்பை கொண்டு நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் தாங்கி இந்த அன்பை கட்ட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி கட்டுகின்ற வேளையில நமக்கு அடிப்படையாக ஒரு சிமெண்டை போலவும் அது பேஸ்டாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம். மிகுந்த மனத்தாழ்மை இன்னைக்கு அநேகரிடத்துல இது ஒரு அணிகலனாக இருக்க வேண்டியது இல்லாமல் போகிறது. அநேகர் அதை தவற விட்டு விடுகிறார்கள். இந்த மனத்தாழ்மைதான் மிக மிக முக்கியம். அதோடு கூட சாந்தமாய் இருக்க வேண்டும். இயேசு சொன்னது போல சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான் சொல்லும் பொழுது நீங்களும் நானும் இதே சாந்த குணத்தை அடைய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த வேளையில கூட நாமும் கூட மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையோடு கூடிய அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்குவோம். அதோடு கூட சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். இந்த நாளிலே நாம் கடந்து செல்கிற வேளையில நமக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. இந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் ஒருவருக்கு தேவன் எந்த அளவுக்கு கிருபையை கொடுக்கிறாரோ அதன்படிதான் அது நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவருடைய பாதத்துல வருவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீங்க கொடுங்க ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கின்ற வேளையில இந்த ஒரு குணாதிசயம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில காணப்பட கிருபை செய்யுங்க. நாங்கள் அன்பிலே ஒருவருக்கு கட்டப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியதான காரியம் மனத்தாழ்மையும் ஆண்டவரே அன்பும் ஐயா. ஆனால் இதை எங்களுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும்.